பிரைஸ் தி லார்ட். பார்ட் 2ல கர்த்தர் என்னோடு கூட பேசணும். நான் வந்து ஒரு விடுதலையை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படணும். நான் என்ன செய்யணும் என்பதை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நிச்சயமாக இடைப்படுவார். இடைப்படுவது மாத்திரமல்ல, நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்துவார், மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக பார்ட் 1 அந்த எண்டில் நான் வந்து சொல்லியிருந்தேன், உங்களால் விட முடியாததான சில விஷயங்கள், காரியங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அது தெரியும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும், ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்கணும், அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும். ஒன்று வந்து நம்ம ஜீசஸை லவ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து நினைக்கலாம், ஜீசஸை வந்து லவ் பண்ணாமல் இருப்போமா, ஏசப்பாவை நேசிக்காமல் யாராவது இருப்பாங்களா, ஏசப்பாவை நேசிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஏசப்பா எப்படி நேசிக்காமல் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை திங்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஆராய்ந்தால் உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு வந்து நிச்சயமாய் பதில் சொல்லும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நம்ம ஜீசஸை நேசிக்கிறோமா அப்படின்றத நம்ம நிச்சயமாய் ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தரை நேசிக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நம்ம செய்யவே மாட்டோம். இதுதான் வந்து மெயின். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், கண்டிப்பாக அது உண்மை. நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னாலுமே போதுமான அளவு நம்ம நேசிக்கலை. ஜீசஸ் நம்மளை நேசிக்கிறார் இல்லையா, அந்த அளவுக்கு நாம் அந்த அன்பை திரும்ப நம்ம ஜீசஸ்க்கு கொடுக்கல. இப்போ நம்ம ஒருத்தரோடு நம்ம கம்மிட்டாக இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை அது ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோன்னா ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம அதை செய்யவே மாட்டோம். ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு, அப்போ நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா, நம்ம அந்த அளவுக்கு அந்த நபரை நம்ம நேசிக்கிறோம், அதனால் செய்ய மாட்டோம். அப்போ முதலாவது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம விடுதலை பெறணும். இந்த விஷயத்தை நான் செய்யாமல் இருக்கணும், இந்த விஷயத்தை நான் வந்து வெறுக்கணும், ஆண்டவரை நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக் அடிப்படை என்னென்னா, நீங்கள் ஜீசஸை லவ் பண்ணணும். எப்படி? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பைத்தியமாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீசஸை லவ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப், ரெண்டாவது என்ன கர்த்தர் உங்களோட என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ஞானஸ்தான சத்தியத்தை நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் வந்து கொண்டு வரணும். அது என்ன ஞானஸ்தான சத்தியம் அப்படின்னா, இப்போது எல்லா கிறிஸ்தவர்களுமே வந்து நம்ம ஞானஸ்தானம் வந்து எடுத்துருப்போம். தண்ணியில் மூழ்கி நம்ம ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா தண்ணியில் மூழ்கி நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன போதிச்சிருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பரிசுத்தமாக வாழணும்ப்பா, அதுக்கப்புறமா வந்து ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தவே கூடாதுப்பா, நம்ம இதை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது அப்படிலாம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது. இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும், ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தாமே தான் வாழறோமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. பிஃபோர் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன லைஃப் இருந்ததோ, எதை பண்ணிட்டு இருந்தோமோ, ஜீசஸை துக்கப்படுத்திட்டு இருந்தோமோ, எதை நம்மளால் விட முடியலையோ, சேம் நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதே லைஃப் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. அப்போ எதனால்? அப்போது வந்து ஞானஸ்தானம் சரி கிடையாதா? எதனால் அப்படி வந்து நம்மளுக்கு நடக்குது? ஒரு விடுதலை இல்லை, ஒரு ஜெயம் இல்லை, ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம். அதாவது இந்த ஞானஸ்தானம் அப்படின்றது வந்து ஒரு அடக்க ஆராதனை. அது என்ன அடக்க ஆராதனை சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானத்தில் நம்ம மரிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம கிடையாது. இப்போ எல்சி சிஸ்டர் கிடையாது, நான் உயிரோடு இல்லை, கிறிஸ்து தான் நம்மளுக்குள்ள உயிரோடு இருக்கிறார். ஞானஸ்தானத்தில் நம்ம கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதற்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கையில் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த எக்ஸசைஸை, இந்த ஒரு அறிக்கையை, இதை வந்து நம்ம டெய்லி ரெகுலராக நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம செய்யணும், நம்ம கடைப்பிடிக்கணும். அதை நம்ம எப்படி செய்யலாம், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்து
ஃப்ரெஷ்அப் ஆகுறோம். நம்ம வந்து நம்ம இந்த சரீரத்த ரெடி பண்றதுக்கு நம்ம வந்து நெறைய டைம் எடுத்துக்கிறோம். ஒருத்தர் ஒரு டைம் எடுத்துப்பீங்க. 20 மினிட்ஸ், 1/2 அன் ஹவர், 15 மினிட்ஸ், சிலவங்க வந்து 1 ஹவர் அப்படிலாம் வந்து நீங்க வந்து டைம் எடுத்துப்பீங்க. நீங்க ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு, நீங்க ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு போறதுக்கு, நீங்க ஒரு டைம் எடுத்து இந்த சரீரத்த வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். எழுந்து பிரஷ் பண்றது, பாத் பண்றது, நம்ம வந்து தலை சீவுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, நம்மள ரெடியா நம்ம கண்ணாடி முன்னாடி நின்டு ஓகே நம்ம ரெடி ஆயிட்டோம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில கிளம்புவோம். இது எல்லாமே வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான விஷயமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. எல்லாமே சரீர பிரகாரமான ஒரு விஷயம் தான். சரீரத்த நம்ம ரெடி பண்ணி நம்ம வெளியில கிளம்புறோம். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம வந்து எழுந்துக்கிறோம். நம்ம இப்ப நைட் வந்து நம்ம நைட் ட்ரெஸ்ல வந்து நம்ம இப்போ ஒரு நைட்டில இருப்போம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ல வந்து நம்ம இருப்போம். நம்ம அடுத்த நாள் நம்ம காலையில வந்து பிரஷ் பண்ணாமலையோ, ஃபேஸ் வாஷ் பண்ணாமலையோ, நம்ம குளிக்காமலையோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமலையோ, அதே ட்ரெஸ்ஸோட நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு, நம்மளுடைய காலேஜ்க்கு, நம்முடைய வேலை செய்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம வந்து ஐயோ அப்போதான் நம்மளுக்கு வந்து ஞாபகமே வருது. ஐயோ இல்லை நான் மறந்துட்டேன், தெரியாமல் நான் வந்து இப்படி வந்துட்டேன், மறந்துட்டேன், உண்மையாகவே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. நம்ம நார்மலான பர்சனாக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நார்மலாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதை அப்படி நம்ம செய்யவே மாட்டோம். மறந்து கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், தூங்கி எழுந்து அப்படியே பேக் எடுத்து மாட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அச்சோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். இல்லை அப்படி நம்ம சொல்லிட்டோன்னா நம்மளை வந்து மற்றவங்க பார்க்குற விதமே வந்து அது நம்மளை வந்து ஒரு காமெடியாக பார்ப்பாங்க. அப்படி தானே? அப்போ நிச்சயமாக நம்ம அப்படி செய்ய மாட்டோம். சேம் தான். வெளியில ஒரு மனுஷன் இருக்கிறத மாதிரி உள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆத்துமா இருக்குது உள்ள இல்லையா? அந்த ஆத்துமா தான் வந்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப மெயின். சரியா? ஆண்டவர் வந்து சரீரத்தையும் தான் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம பேணி பாதுகாத்துக்கொள்ளணும். ஆத்துமா வந்து ரொம்ப 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 மெயின். அப்போ நம்ம சரீரத்தை ரெடி பண்ணுற மாதிரி அந்த ஆத்துமாவுமே நம்ம ரெடி பண்ணணும். ஆத்துமாவை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, நம்ம மார்னிங் எழுந்து பைபிள் ரீட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ஆத்துமாவை வந்து நம்ம ரெடி பண்ணுறது. சரீரத்துக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்குறோமோ சேம் தான் வந்து ஆத்துமாவுக்குமே. நான் வந்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன், நான் இன்னைக்கு 3 வேளையும் சாப்பிட்டுட்டேன்ப்பா, அப்போ எப்படி நான் நாளைக்கு என்னால் சாப்பிட முடியும்? இன்னைக்கு தான் நான் 3 வேளையும் சாப்பிட்டுட்டேனே, எனக்கு அடுத்த நாள் 3 வேளையுமே எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது. டெய்லி 3 வேளை சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுடைய சரீரம் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ நம்ம சரீரத்தை இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிறோம். ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிற ஆத்துமா, அந்த ஆத்துமாவை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அந்த ஆத்துமாக்கு தேவையான ஃபுட்டு நம்ம கொடுக்குறதே கிடையாது. ஆத்துமாக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். அதாவது நான் காலையில் எழுந்து ஒரு அதிகாரம் ஸ்பீடாக படிச்சுட்டு நான் ஜீசஸை நேசிக்கிறேன்ப்பா, அதனால தான்ப்பா நான் இந்த ஒரு அதிகாரம் படித்தேன், கடகடன் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போகிறது கிடையாது. ஆண்டவரை நேசித்து படிக்கணும். அப்படி ஆண்டவரை லவ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தோ இல்லை 2 அதிகாரத்தில் இருந்தோ கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசுவார். ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். அப்படி நம்ம ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தையினால ஜெபத்தினால நம்ம போஷிக்கணும். இப்படி தான் நம்ம வந்து அந்த ஆத்துமாவை வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஒரு டெய்லி இது ஞானஸ்தான சத்தியம் சரிங்க. இதை வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கார்டு இதில் இருக்கிறதான வார்த்தைகள், இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கார்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். அப்படி புறம்பான மனுஷனும் உள்ளான மனுஷன் யார்? ஆத்துமா, ஆவி. ஆத்துமா இது ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. டீட்டெயிலாக வந்து இதில் இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். புறம்பான மனுஷன் அப்படின்னா ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது புறம்பான 10 மண்டலங்கள். நாளமில்லா சுரப்பிகளின் மண்டலம், நிணநீர் மண்டலம், சுவாச மண்டலம், இதய மற்றும் இரத்த குழாய் மண்டலம், நரம்பு மண்டலம், செரிமான மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், சிறுநீர் மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். இப்போ நான் சொன்ன இந்த 10 மண்டலங்கள் எக்ஸாக்டாக நம்மளுடைய பாடி உள்ள எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆமாம் தானே? ஆனால் எல்லாமே இந்த புறம்பான மனுஷன் எடுத்துக்கிட்டால் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். இதுவுமே இருக்கும். நகருதல், பார்த்தல், நம்ம வந்து டெய்லி நம்முடைய மூமெண்ட்டு, நம்ம பார்க்குறது, நம்ம சாப்பிட்றது, நம்ம எப்போ தூங்கணும், நம்ம எப்போ வந்து எழுந்திருக்கணும், மாம்சத்தின் இச்சைகள், நம்முடைய பெலனை நம்ம செலவழிக்கிறது, நம்மளுடைய ஆற்றல், அசதி, பசி, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து இந்த முடி, நம்மளுடைய ஹேர், நம்முடைய நகம், நெயில் எல்லாமே இந்த புறம்பான மனுஷனில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
அடுத்தது வந்து உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா. ஆத்துமாலையுமே ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அந்த ஆத்துமா தான் ஆண்டவருடைய சத்தத்தை வந்து கேட்கும். இந்த செவியாலுமே நம்ம கேட்கலாம். அந்த அனுபவமே உங்களில் அநேகருக்கு இருக்கும். ஆத்துமா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும். ஆத்துமா ஆண்டவரை தரிசிக்கும். ஆத்துமா வந்து ஆண்டவருக்காக ஏங்கும். அப்படிதானே? அப்போ ஆத்துமால இருக்கிற ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அடுத்தது எழுச்சிகள், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய மனப்பான்மை, மனநிலை, நம்முடைய கற்பனைகள், நம்ம எடுக்கிற முடிவு, தியானம், தீர்மானங்கள், முன்னுரிமைகள், நம்ம போகிறதான அந்த பாதைகளை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்முடைய பிரதிக்கிரியைகள், நம்முடைய மனசாட்சி, மனது, உச்சரிப்பு, சுயம், சொல்லகராதி, ஆளுமை, இப்படியெல்லாம். அடுத்தது ஃபைனலாக என்ன இருக்குன்னா, எனக்குள்ளவை அனைத்தும். அதாவது என் பணம், என் வங்கி கணக்கு, என் வீடு, என் குடும்பம், என் நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய இருசக்கர வாகனம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை செய்கிற இடம், என்னுடைய மொபைல் ஃபோன், என்னுடைய வேதாகமம், என் ஊழியம், என் வரங்கள், என் தாளந்துகள், என் எகிப்து. அது என்ன என் எகிப்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு அதிகாரத்தில் அந்த வசனங்கள் இருக்கும். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அந்த மனுஷனுடைய இருதயம் வந்து அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய அன்புனால நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னா, அந்த அசுத்தாவி போனது அது மட்டும் வராது, திரும்ப என்ன பண்ணுது, 7 பொல்லாத ஆவிகளை வந்து கூட்டிகிட்டு வருது. அப்போ அந்த மனுஷனுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடு உள்ளதாக இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த அசுத்தாவி என்ன சொல்லுது, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு அப்போது அந்த மனுஷனை அந்த அசுத்தாவி என்ன பண்ணுது, என்னுடைய வீடு இதுன்னு அவனுடைய சரீரத்தை உரிமை பாராட்டுது. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த மாதிரி அந்த வைன், நம்மளுக்கு இருக்கிற அந்த வீக் பாயிண்ட், நம்ம எதுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறோம், சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய எகிப்து. எல்லாருக்குமே ஒரே பாவம் ஒரே விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே என் எகிப்துங்கிறது வந்து வேறு வேறு. உங்களுடைய என் எகிப்து எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி என் எகிப்து, என் வியாதி, நம்முடைய சிக்னஸ், இது எல்லாமே நம்ம மார்னிங் டு நைட் வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே போகிறோம் வரோம், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம அதிகாலையில் நம்ம எழும்பி இதில் இருக்கிறதான இந்த புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் அதிகாலையில் பண்ணாலும் ஓகே, இல்லை நைட் வந்து 12 மேலே நீங்கள் பண்ணிங்கன்னாவே ரொம்ப வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியோ ஆஃப்டர் 12 நைட்டு, இல்லாட்டி அதிகாலையில், அதாவது நீங்கள் வேலைக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சுருக்கணும். இந்த புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன், இதை வந்து நீங்கள் கையை வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் உணர்ந்து இதை வந்து வாசித்து என்ன பண்ணணுன்னா, நான் வந்து என்னுடைய புறம்பான மனுஷனை, உள்ளான மனுஷனை கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்து இதை வந்து சொல்லணும். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. இப்போ இதை சொல்லி கிறிஸ்துவோடு கூட என்னை சிலுவையில் அறைகிறேன். இப்போ நான் என்னை எடுத்துகிட்டு போய் நான் கிறிஸ்துவோட சிலுவையில் அறைஞ்சிட்டேன், சரிங்களா? அப்போ இப்போ நான் உயிரோடு இருப்பேனா? கிடையவே கிடையாது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் உயிரோடு இல்லைப்பா, கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார். இதை நீங்கள் டெய்லி சொல்லணும். சொல்லும் போது இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சில கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்களை நீங்கள் வந்து அறிக்கையிடணும். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இதை நீங்கள் பைபிள் பார்த்தே சொல்லலாம். நீங்கள் இதை டெய்லி சொல்லும்போது நிச்சயமாக அதுக்கப்புறமா அந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்காமலே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கலாத்தியர் 6:24, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சை, இதில் எல்லாமே இருக்குது. மாம்சத்தின் இச்சைகள் நம்ம டெய்லி பண்ணுறது, போகிறது வருது. இப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 6:14, நான் வந்து கர்த்தராகிய இயேசுவினுடைய சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு, இப்போ நீங்கள் உலகத்துக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இதை நீங்கள் சொல்லிட்டு தான் வெளியில் போகணும். அடுத்தது ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிச்சு. அதே 8 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அதே ஆவியானவர் என்ன பண்ணுவாராம், நமக்குள்ள வாசமாக இருக்கிற அவருடைய அந்த தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் இருக்குது. அடுத்தது 1 பேதுரு 2:24 என்ன சொன்னதுன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் அவர் தாமே, யார், இயேசு தாமே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தமது சரீரத்தில், அவருடைய சரீரத்தில் சிலுவையின் மேலே சுமந்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நாம் குணமாகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வந்து அறிக்கையிட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும். இது எல்லாமே நீங்கள் எதை ரெடி பண்ணுறது, உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ரெடி பண்ணுறது. உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் வந்து
ஃபுட் கொடுக்கறது, உங்களுடைய ஆத்துமா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஆத்துமா ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் ஆத்துமாக்காக பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் மார்னிங் எழுந்து ரெடியாகி வேலைக்கு போகிறீங்களோ, சரீரத்தை எப்படி பாதுகாத்து கொள்கிறீங்களோ, சேம் திங்ஸ் நீங்கள் வந்து ஆத்துமாவை வந்து ஆயத்தப்படுத்துகிறீங்க. ஆத்துமா ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் வந்து அந்த நாளில் ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறதுக்காக செய்கிறதான எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறத விட இது ஞானஸ்தான சத்தியம். இதை வந்து நீங்கள் டெய்லி ஞானஸ்தானம் என்பது நம்ம மரிப்பது, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து என்னில் பிழைத்திருந்தார்னா நான் அவருக்கு பிரியமாக தானே இருக்கணும். அவருக்கு பிடிக்காத நான் செய்யக்கூடாது இல்லையா? அப்போது நான் அது டெய்லி லைஃப்பில் எனக்கு இல்லை, நான் தோற்று போகிறேன், நான் எத்தனையோ வருடங்களாக நான் சில விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செய்யுங்க. இது வந்து ஓகே சிஸ்டர், நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன், செய்கிறேன், ஆனால் வந்து ஃபியூ டேஸ்லேயே எல்லாமே நடந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு துறையிலுமே வந்து வெற்றி பெற்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்க, அது ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே வந்து வின் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா அப்படின்னா சடனாக வந்து அவங்க போய் வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு வின் பண்ணணும்னு ஆசை, நான் போனேன் வின் பண்ணிக்கிட்டேன், கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய எவ்வளோ உழைப்பு தியாகங்கள் இருக்கும். பைபிள்லேயே வசனம் இருக்குது இல்லையா? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இச்சையடக்கமாக இருக்கிறாங்க. இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இது வேண்டாம், இது வேணும். அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அவங்க இச்சையடக்கம் உள்ளவராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பெறுறதுக்கு நம்ம இயேசுவையே நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம அவரை பார்க்கணும், நம்மளுக்கு ஜீசஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக சில நாட்கள்லேயே இது அப்படியே வந்து உடனே நடந்துருமானா நடக்காது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய வாஞ்சையை, உங்களுடைய அந்த ஏக்கத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறதான அந்த ஆவியானவர் கனப்படுத்துவார். அவர் வந்து அதை ஆனர் பண்ணி உங்களுக்கு நிச்சயமாய் ஜெய ஜீவியம் செய்வதற்கு இதே இந்த பூமியில் நீங்கள் வந்து எதை விட முடியாமல் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் உங்களுடைய அந்த ஒயின் ஷாப், அந்த உங்களுடைய தெலீலால் எது, உங்களுடைய அந்த வீக் பாயிண்ட் எது, நீங்கள் விட முடியாமல் இருக்கிற அதே காரியத்திலிருந்து விடுதலை பெற்று இதே பூமியில் நீங்கள் ஜெயஜீவியம் செய்வது மாத்திரமல்ல, இதே பாதையில் இதே உங்களுடைய வீக் பாயிண்ட் இருந்தது இல்லையா, அதே வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க அந்த பர்சனை காட் உங்ககிட்ட உங்கள் லைஃப்பில் கொண்டு வருவார். அப்போ அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஆண்டவரோடு இருந்ததான அந்த அனுபவங்கள், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான காரியங்கள், நீங்கள் வந்து ஞானஸ்தான சத்தியத்தை பயிற்சி செய்து நீங்கள் எப்படி வந்து விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை உங்கள் மூலியமாக கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிச்சயமாக கர்த்தர் வைப்பார். அதனால் டெய்லி நீங்கள் இந்த புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிருங்க. இது வந்து ஃபியூ டேஸ்லாம் நடக்காது. ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்கள் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இது எல்லாமே வந்து எங்களுக்கு நான் வந்து கேட்ட உடனேமே இது என்னுடைய கையில் கிடச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு பேசி இந்த வீடியோலாம் நான் போடல. ஃபியூ மந்த்ஸாக ரொம்ப நாளாகவே மாதக்கணக்காக இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி இதை ருசி பார்த்து இதை அனுபவித்து தான் நான் வந்து உங்களுக்கு கர்த்தருடைய இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணணுன்றத ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கார். நிச்சயமாக செய்யுங்க. இப்போ வந்து ஒரு ஜிம்முக்கு போடுறவங்களாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபிட்டாக இருக்கும் அவங்களுடைய பாடி. அது வந்து எப்படி ஃபியூ டேஸில் நடந்துச்சானா கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. அவங்க மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க. அந்த டேஸில் வந்து இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். நிறைய தியாகங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க எதிர்பார்க்குற ஷேப்பில் அந்த பாடி வந்து ஃபிட்டாக வந்து அவங்க விரும்புகிற மாதிரி வரும். சேம் வந்து நம்ம சரீரத்தை ரெடி பண்ணுற மாதிரி ஆத்துமாவுக்குமே நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். சிலுவையில் நம்ம அரைஞ்சிட்டு தான் கிறிஸ்துவை நான் இல்லை. இப்போ எல்சி செத்துட்டேன், நான் இல்லை, கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியிலவே போகணும். அப்போ இதை நம்ம செய்யும்போது அனுதின வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமாக படிப்படியாய் நம்முடைய ஆத்துமாவும் ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் ஆத்துமா அழகாகப்படும். ஆண்டவர் வந்து நம்மை பார்த்து உன்னத பாட்டில் இருக்கிற மாதிரி என் பிரியமே என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்லக்கூடியவராக இருப்பார். நிச்சயமாக உங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகளை அறிந்த தேவன் உங்களோடு கூட இந்த பார்ட் 2 மூலியமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக இதை கேட்டுட்டு அப்படியே விடாமல் டெய்லி உங்களுடைய லைஃப்பில் செய்வீங்க. செஞ்சுட்டு இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிரத்தக்கதான விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சாட்சியாய் நிறுத்துவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். God bless you.